மத்திய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமன முறையை ரத்து செய்து பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதியை காத்துள்ளார் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதைப் போல தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் விடுதிகளை மூட திமுக அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளின் நிர்வாகத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிடமிருந்து பறித்து உள்நோக்கத்தோடு பள்ளிக்கல்வித்துறைக்கு மாற்ற திமுக அரசு முயற்சிப்பதாக கூறியிருக்கிறார். இதனை உடனடியாக கைவிடாவிட்டால் பாதிப்புக்குள்ளாகிய கள்ளர் சமுதாய மக்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்தும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய வருவாய் மாவட்டங்களின் சார்பில் வரும் 24ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மதுரை மாவட்டம் செக்கானூரணி பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அவர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் படத்தை ஆடு தலையில் மாட்டி பலியிட்ட விவகாரத்தில் முதற்கட்டமாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. அண்ணாமலை கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததை அடுத்து சிலர் ஆட்டுக்கு அவரது போட்டோவை அணிவித்து நடுரோடில் அதன் தலையை வெட்டி கொண்டாடினர். இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் இந்த விவகாரத்தில் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது இதுபோன்ற விஷயங்களை ஏற்க முடியாது என நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்த நிலையில் காவல்துறை தரப்பு இன்று விளக்கம் அளித்தது. அதில் காவேரிப்பட்டணம் காவல் நிலையத்தில் முதற்கட்டமாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கதுரை விளக்கறிக்கை ஒன்றையும் தாக்கல் செய்துள்ளார். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் வரும் 23ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அனைத்து நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தில் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருச்சி எஸ்பி வருண்குமாரின் சாதி என்னவென்றே சீமானுக்கு தெரியாது என அவரது வழக்கறிஞர் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மையில் பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், எஸ்பி வருண்குமார் சாதி வெறுப்புடன் செயல்படுகிறார் என குற்றம் சாட்டினார். இதனால் தன் மீது அவதூறு பரப்பியதாக நஷ்ட ஈடு கேட்டு வருண்குமார் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பினார். இந்நிலையில் அந்த நோட்டீஸுக்கு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை மாநில தலைவர் சேவியர் ஃபெலிக்ஸ் விளக்கம் அளித்து பதில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் சாட்டை துரைமுருகன் கூறியதை உண்மை என நம்பி சீமான் பேசினார் என்றும் வருண்குமாரை சாதிய ரீதியாக இழிவுபடுத்தும் எண்ணம் அவருக்கு இல்லை என்றும் சேவியர் ஃபெலிக்ஸ் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பதற்கு பதிலாக மாற்று வழிகள் குறித்து ஆராய வேண்டும் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் உத்தரவுகளை ரத்து செய்ய கோரிய மனுக்கள் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், V சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேவையில்லாமல் குண்டர் சட்டம் பயன்படுத்தப்படுவதாக கூறிய நீதிபதிகள், அவ்வாறு கைது செய்யப்படும் நபருக்கு இழப்பீடு வழங்க உத்தரவு பிறப்பிக்கலாமா என கேள்வி எழுப்பினர். அதற்கு வேண்டாம் என பதிலளித்த அரசு குற்றவியல் தலைமை வழக்கறிஞர், தேவையில்லாமல் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என DGPக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பொதுமக்கள் அச்சமின்றி காவல் நிலையத்தை அணுகும் சூழலை உருவாக்க வேண்டும் என அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் 6 கால பூஜை நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆணி திருமஞ்சன விழாவின் போது கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்க கோரிய மனு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொது தீட்சிதர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்ய தடையில்லை, ஆனால் 6 கால பூஜை நேரங்களில் மட்டும் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது.
இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 6 கால பூஜை நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் கனகசபை மீது நின்று தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சென்னை நகர் முழுவதும் வீட்டு வாசல்களில் அனுமதியின்றி வாகனங்கள் நிறுத்தினால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாநகர போக்குவரத்து காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து சாலை ஓரங்களில் தனியார் டிராவல்ஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் அனுமதியின்றி பொது இடங்கள் சாலைகளில் நிறுத்தப்படும் தனியார் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிஷோர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் கூறிய பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. தொடர்ந்து அனுமதியின்றி நிறுத்தப்பட்ட வாகனங்கள் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போக்குவரத்து காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிசிஐடி போலீசாருக்கு மேலும் 1 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நிகழ்ந்த 580 நாட்களை கடந்திருக்கும் சூழலில் 330 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி 31 பேருக்கு DNA பரிசோதனையும் 5 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் வழக்கில் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. இந்நிலையில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிசிஐடி போலீசார் மேலும் 1 மாத காலம் அவகாசம் கோரிய நிலையில் அதனை புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவகாசம் வழங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே மெட்ரோ பணியின் போது பாலத்தில் இருந்து தவறி விழுந்த வடமாநில இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். 40 அடி உயர பாலத்தில் பஞ்சாபைச் சேர்ந்த ஜேவேந்திர சிங் என்பவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்து அவர் படுகாயமடைந்தார். உடனே அவரை சக ஊழியர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி தேவேந்திர சிங்கின் உயிர் பிரிந்தது. மெட்ரோ ஊழியர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படாமல் வேலை செய்ய வைப்பதாக கூறப்படும் நிலையில் ஊழியர் ஒருவர் உயிரிழந்திருப்பது மற்ற பணியாளர்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பிதற்காடு வனப்பகுதியையொட்டி அமைந்திருக்கும் தனியார் தேயிலை தோட்டத்தில் மர்மமான முறையில் 2 புலிகள் உயிரிழந்து கிடந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 புலிகளும் சண்டையிட்டு உயிரிழந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிதற்காடு பகுதி முதுமலை புலிகள் காப்பக வெளிமண்டல வனப்பகுதி மற்றும் கேரள மாநில வனப்பகுதியையொட்டி அமைந்துள்ளதால் காட்டு யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை பறவை இனங்களின் வாழ்விடமாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் புலிகள் இறந்திருக்கும் சம்பவம் வனவிலங்கு ஆர்வலர்கள் இடையே பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் வேட்டையன் படத்தின் பாடல்கள் குறித்தான அப்டேட்டை இசையமைப்பாளர் அனிருத் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜெய் பீம் படத்திற்கு பிறகு ஞானவேல் இயக்கி வரும் திரைப்படம்தான் வேட்டையன். இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா தகுபதி, துஷாரா விஜயன் உள்பட பலர் நடிக்கின்றனர். படத்தில் ரஜினிகாந்த் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார். தற்போது படத்தின் டப்பிங் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வேட்டையன் படத்தின் பாடல்கள் குறித்த அப்டேட்டை இசையமைப்பாளர் அனிருத் வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வேட்டையன் திரைப்படத்தின் ஹண்டர் வண்டார் பாடல் விரைவில் வெளியாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த படத்திலும் அனிருத் இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.